પુડુચેરીના વિકાસ માટે ઉપરાષ્ટ્રપતિ સીપી રાધાકૃષ્ણનનો વિશ્વાસ. તમિલ સંસ્કૃતિ અને વિકાસ સાથે પીએમ મોદી પુડુચેરીની માંગણીઓ પર મૂકશે મહોર. પુડુચેરીમાં આયોજિત એક કાર્યક્રમ દરમિયાન ઉપરાષ્ટ્રપતિ સીપી રાધાકૃષ્ણન દ્વારા વડાપ્રધાન નરેન્દ્ર મોદીના વિઝન અને તમિલનાડુ પુડુચેરી પ્રત્યેના તેમના લગાવને લઈને એક મહત્વપૂર્ણ વિધાન કરવામાં આવ્યું છે. ઉપરાષ્ટ્રપતિએ આશા વ્યક્ત કરી હતી કે વડાપ્રધાન જ્યારે આગામી સમયમાં પુડુચેરીની મુલાકાતે આવશે ત્યારે કેન્દ્ર શાસિત પ્રદેશના વિકાસ માટેની વર્ષો જૂની અને પડતર માંગણીઓનો સકારાત્મક ઉકેલ આવશે. સીપી રાધાકૃષ્ણને જણાવ્યું હતું કે વડાપ્રધાન મોદી માત્ર ભારતના જ નહીં પરંતુ વિશ્વના મંચ પર તમિલ સંસ્કૃતિ અને ભાષાના સૌથી મોટા પ્રશંસક અને પ્રચારક તરીકે ઉભરી આવ્યા છે. કાશી તમિલ સંગમમ જેવા કાર્યક્રમો તેનું જીવંત ઉદાહરણ છે. પુડુચેરીને રાજ્યનો દરજ્જો આપવા, વધારાની ગ્રાન્ટની ફાળવણી અને ટુરિઝમ હબ તરીકે વિકસાવવાની જે વિવિધ માંગણીઓ રાજ્ય સરકાર અને જનતા દ્વારા કરવામાં આવી રહી છે તે તમામ પર કેન્દ્ર સરકાર ગંભીરતાથી વિચાર રહી હોવાનું તેમણે સૂચવ્યું હતું. ઉપરાષ્ટ્રપતિએ વિશ્વાસ વ્યક્ત કર્યો હતો કે આગામી મુલાકાત દરમિયાન પુડુચેરી માટે મોટા પ્રોજેક્ટ્સની જાહેરાત થઈ શકે છે જે આ પ્રદેશના આર્થિક અને સામાજિક માળખાને બદલી નાખશે. આ નિવેદન એવા સમય આવી છે જ્યારે પુડુચેરીના રાજકારણમાં પૂર્ણ રાજ્યના દરજ્જાની માંગ તેજ બની રહી છે. ઉપરાષ્ટ્રપતિના આ હકારાત્મક સંકેતથી સ્થાનિક સરકાર અને જનતામાં એક નવી આશા જાગી છે. વડાપ્રધાનની સંભવિત મુલાકાત પૂર્વે વહીવટી તંત્ર દ્વારા વિવિધ પ્રોજેક્ટ્સના પ્રસ્તાવો તૈયાર કરવાની પ્રક્રિયા પણ વેગવંતી બનાવવામાં આવી છે. சித்தர்களின் பூமியான ஆன்மீக சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற இடமான புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா மேம்படுத்த செய்த முயற்சிகள், சித்தர் ஆலயங்கள், ஜீவ சமாதிகள், ஆவணப்படுத்தப்பட எடுத்த முயற்சிகள் என்று குறுகிய காலமே நான் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனநிலை தந்த ஒரு காலகட்டமாக என்னுடைய மனதில் ஆழமாக இந்த புதுச்சேரியிலே நான் துணைநிலை ஆளுநராக பணியாற்றியது எனக்கு கிடைத்த பெருமையிலும் மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன். தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு இவற்றின் மீது மோடி அவர்களுக்கு இருக்கின்ற அளப்பரிய நம்பிக்கை, அளப்பரிய பாசம், அது அவர் தொடர்ந்து இன்றைக்கும் என்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை வானொலியிலே பேசுகிற பொழுது அவர் சொன்னார்கள், தமிழ்தான் மிக தொன்மையான இந்திய மொழி என்பதை உலகிற்கு பறைசாற்றி காட்டினார்கள். அப்படி அவர் தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் கொண்டிருக்கின்ற பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மிக அதிகமாக ஒரு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலும் நம்முடைய புதுச்சேரிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட முடியும். அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு அந்த வீடுகளை மிக சிறப்பாக கட்டி அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு சாவி வழங்குகின்ற விழா, அவர்கள் வீடுகளுக்காக உள்ளாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அது பெற்றுத் தருகிறது. ஒரு வீடு என்பது சுவர்கோரை மட்டுமல்ல, அதுதான் ஒரு குடும்பத்தின் மரியாதை, அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம். அப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற மனிதரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு இடையூறாது செயல்படுவது போற்றுவதற்குரியது. இதிலே நாம் இன்னும் எதிர்காலத்திலும் அதிக அக்கறையோடு ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய இந்த அடிப்படை வசதிகளை நாம் செய்து தர வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்கின்ற திட்டத்தின் மூலம் 10 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிக்கு கூட ஒரு பென்ஷன் திட்டமாக இது இருக்கிறது. இதை அது நேரடியாக மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கே சென்றடைகின்ற விதமாக தந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதே போல நம்முடைய மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நான் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்து வந்துட்டு இந்த நேரத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்னிடத்திலே விவரித்துக் கொண்டே வந்தார்கள். அவர்கள் கடந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த போது முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து வைத்து என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக பேசியதை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து வைத்தார்கள். மிக விரைவிலேயே அதுபோன்று மகத்தான திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக வரவிருக்கிறது. அடுத்த முறை பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகிற பொழுது அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செயல்வடிவம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.